மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அனைவருக்கும் வணக்கம். எல்லை மீறும் 10க்கு 10 பைத்தியங்கள், சீமான் தம்பியின் செருப்படி கேள்விகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலி இருக்க போது. இந்த காணொலியில் 2 கேடுகட்ட கேரக்டரை நம்ம ஊடு கட்டி அடிக்க போகிறோம். ஒன்று நம்ம சில்பா குமார், இன்னொன்று வந்து நம்ம பால்டப்பா. இவங்க 2 பேரும் கடந்த சில நாட்களாக நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் அவர்களையும் எவ்வளோ தூரம் கேவலப்படுத்த முடியுமோ, எவ்வளோ தூரம் அவதூறு பரப்ப முடியுமோ தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. விஜய் அவர்களை நாம் தமிழர் கட்சி வந்து விமர்சிக்கிறது மிகப்பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தும், அரசியல் களத்தில் ஓட் பேங்க்ல இது மிகப்பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு இல்லாத ஒரு பொய்யை மக்களுக்கு மத்தியில் தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதை இவங்க 2 பேரும் தொடர்ந்து பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, விஜய் ரசிகர்களுடைய அந்த ஆடியன்ஸும் உள்ள வரணும், விஜய் ஃபேன்ஸும் இவங்களுடைய காணொலியை பார்க்கணும். இவனுங்களுக்கு வாழ்க்கை அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூமுக்குள்ள தான். அதை தாண்டி வெளியில இவங்க களப்பணி அப்படின்னு ஒன்று 2 பேருமே ஆற்றுனதே கிடையாது. ஒரு கட்சி எந்த நிலைப்பாடை எடுத்தாலும் அதுல ஒரு நொட்டை நொல்ல குறமயிறு கண்டுபிடிக்கிறதே இவங்களுக்கு முழு நேர வேலையா இருக்கும். அந்த குறையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் அதை சமூக ஊடகங்களை போட்டு கான்ட்ரவர்சி ஆக்கி அதை வச்சு அவங்களுடைய சேனல்ல வீடியோக்களை போட்டு காசு பார்க்கக்கூடிய இந்த 2 பேருக்கும் தக்க செருப்படி கொடுக்கக்கூடிய காணொலியாக இது அமையும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் தொடர்ந்து டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்த இவனுங்க 2 பேருமே இப்போ இவங்களுடைய கவனம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் மீது திரும்பி இருக்கிறது. பர்சனலா எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது, கருத்தியல் ரீதியாக தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு இந்த பால்டப்பா வாய்களையே பேசுவான். ஆனால் அதே பால்டப்பா சாட்டை துரைமுருகன் மாஸ்க் போட்டுட்டு ஹைதராபாத்தில் ஒரு பொண்ணோட சினிமாவுக்கு போன மாதிரியான வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு. அது ஏஐல பண்ணாயலா? சாட்டை துரைமுருகன் மாதிரி பார்க்கறதுக்கு ஒருத்தன் இருந்திருக்கிறான் அப்படின்னா உடனே அவன் சாட்டை துரைமுருகனா ஆயிடுவானா? இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதுக்கு முன்னாடி கேரளாவில் இதே மாதிரி சாட்டை துரைமுருகன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு பெண்ணோட சேர்ந்து நடனம் ஆடி இருப்பான். அதை இந்த திமுக ஐடி விங்கு சாட்டை துரைமுருகன் சொல்லி அவதூறு பரப்பிட்டு இருந்தானுங்க. அவனுங்களுக்கும் இந்த பால் டப்பாவுக்கும் என்ன வேறுபாடு? சாட்டை துரைமுருகன் தான் மாஸ்க் போட்டு ஹைதராபாத் வரைக்கும் போய் பார்த்தாரு, ஒரு பொண்ணோட இருந்தாரு, நீ பின்னாடி போய் நின்று விளக்கு பிடிச்சி பார்த்தியா? எதன் அடிப்படையில் நீ சாட்டை துரைமுருகன் தான் அந்த பெண்ணோடு இருந்தாரு அப்படின்னு நீ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற அப்படின்னு இந்த பால் டப்பாவை பார்த்து நம்ம கேள்வியை முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளணும், பர்சனலாக அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு வாய்கிலேயே பேசுகிறல்ல. நீ சாட்டையை பண்ணது என்ன? பர்சனல் அட்டாக் இல்லாமல் வேற என்ன? அவன் விஜய் சார்ந்து பேசுகிறான், அது நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்தும் அப்படின்னு பேசு. அதை விட்டு அவன் பொண்ணோட போய் ஹைதராபாத்தில் சினிமா பார்த்தான் அப்படின்னு பேசுகிற ரைட்ஸை உனக்கு யார் கொடுத்தது? அடுத்தது இந்த சில்பா குமாருக்கு வேலையே நாம் தமிழர் கட்சிக்கு பாடம் எடுக்கிறது, புத்தி சொல்கிறது. இவர் பெரிய முருகப்பெருமானு தன்னுடைய தந்தையான சிவனுக்கே வந்து அப்படியே பிரணவ மந்திரத்தை ஓதி அப்படியே கிளிக்கி தள்ளுறாரு. இவர் என்னத்தை புடுங்கினாரு அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகளுடைய அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு சீமானவர்களுடைய காலில் விழுந்து கதறி, ஏன்னா எனக்கு எப்படியாவது சப்போர்ட் பண்ணுங்கண்ணே, எனக்கு வந்து பார்வையாளர்கள் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தம்பிகள் எல்லாரையுமே இந்த நபருடைய சேனலுடைய ஆதரவாளர்களாக மாற்றி அதை வச்சு முன்னேறிட்டு இப்போ விஜய் ரசிகர்களுடைய அட்டென்ஷனும் உள்ளே வரணும், திமுக காரணம் நம்ம வீடியோ பார்க்கணும், ஏடிஎம்கே காரணம் வீடியோ பார்க்கணுன்னு ஒட்டு மொத்தமாக எல்லா கட்சிக்காரனையும் உள்ள கவர் பண்ணி இழுக்கிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? சாட்டை துரைமுருகன் விஜயுடைய முதலாவது மாநாடு நடந்த பொழுது அந்த மாநாட்டை போய் பார்த்துட்டு ஆஹா ஓஹோ, அந்த மாநாட்டில் வந்து விஜய் அவர்கள் வந்து கொள்கையை அறிவிச்சப்ப அப்படியே எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிப்பாமல் நீ வாய்களையே பேசுனியா? இப்போ என்னாச்சு? இப்போ எதுக்கு நீ விஜயை எதிர்த்து பேசுற? ஒருத்தனுடைய நிலைப்பாடுன்றது மாறவே கூடாதா? விஜயோட மாநாட்டுக்கு போய் அங்கே என்ன நடக்குதுன்னு சாட்டை துரைமுருகன் பார்த்ததில் என்ன தப்பு? சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்றதையும் தாண்டி சாட்டைன்னு கிட்டத்தட்ட 20 லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கொண்ட ஒரு சேனலை வச்சு நடத்தக்கூடிய ஒரு நபர். அப்போ சமூகத்தில் என்ன நடக்குது? ஒருத்தன் மாநாடு போடுறான் அப்படின்னா அங்கே என்ன பேசுறான், ஏது பேசுறான், லைவ் ஆடியன்ஸ் என்ன பேசிக்கிறாங்க, அந்த இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அதை பார்த்துட்டு காணொலி போடுறதுக்காக சாட்டை வந்து அந்த மாநாட்டுக்கு போனதில் என்ன தவறு? போய் பார்த்துருக்காரு. பெரியாருடைய ஈவேராவுடைய ஆதரவு நிலைப்பாடை விஜய் எடுத்திருக்காரு. திராவிட கொள்கைக்கு இது ஆதரவாக போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு தன்னுடைய நிலைப்பாடு அப்படின்றத வந்து சாட்டை துரைமுருகன் மாத்துறாரு. இதில் இந்த சில்பா குமார் வந்து சொல்கிறான், ஈவேராவை வந்து விஜய் கையில் எடுத்ததுக்குனால தான்
நாம் தமிழர் கட்சி வந்து ஈவேராவை எதிர்க்கிறாங்க. விஜய் காமராஜரை கூட தான் கையில் எடுத்திருக்காரு, விஜய் வேலுநாச்சியாரை கூட தான் கையில் எடுத்திருக்காரு. அதுக்காக விஜயை வந்து நாங்கள் அடிக்கிறோங்கிற பேரில் காமராஜரை வேலுநாச்சியாரை நாங்கள் அட்டாக் பண்ணுறோமா? ஏன் ஈவேராவை மட்டும் நாங்கள் அட்டாக் பண்ணுறோம்? ஈவேரா மட்டும் பெரியார் இல்லை, இந்த மண்ணில் தமிழுக்காக, இந்த தமிழ் மக்களுக்காக போராடிய அனைவருமே பெரியார் தான் அப்படின்னு தமிழ் தலைவர்களை பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை, வ.உ. சிதம்பரம் பிள்ளைய, இது மாதிரி தமிழ் தலைவர்களாக இருக்கக்கூடிய நபர்களை நாங்கள் முன்னிறுத்துறோம். அடுத்ததாக அண்ணன் சீமான் அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில் திருநங்கை ரோஷினிக்கு வாய்ப்பளித்திருக்கிறாரு. அதை பற்றி இவனுங்க சமூக ஊடகங்களில் பதிவு போடுறது, தன்னுடைய காணொளிகளில் எல்ஜிபிடிக்யூ வேட்பாளர் என்று அடையாளப்படுத்துறது. அவங்க எல்ஜிபிடிக்யூ வேட்பாளர்ல ராஜா, அவங்க திருநங்கை வேட்பாளர். திருநங்கை வேட்பாளருங்கிற அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த நபருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே நபர் நான் வந்து சீமான் அவர்களால் பயன்படுத்தக்கூடிய ஆயுதம், எல்ஜிபிடிக்யூவை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் என்ன உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்கன்னு அவங்க ஒரு சர்ச்சை பேச்சு பேசினப்ப இதே சீமான் தம்பியான நான் அதை கண்டித்து காணொளி போட்டிருக்கேன். நீங்கள் வாங்க, வேட்பாளராக நில்லுங்க, நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய திருநங்கை சமுதாயத்திற்கு நல்லது செய்யணுமா தாராளமாக செய்யுங்க, இந்த எல்ஜிபிடிக்யூ அஜெண்டாவை தமிழர்களிடம் திணிக்காதீங்கன்னு நான் பேசியிருக்கேன். நிறைய நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அதற்கு எதிர்ப்பும் தெரிவிச்சிருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இவ்வளோ பொறுப்பாளர்கள் இருக்கப்ப குறிப்பாக சாட்டை துரைமுருகனை குறிவைத்து இந்த பால் டப்பாவும் சில்பா குமாரும் தொடர்ந்து அவதூறுகளை பரப்புறது, தொடர்ந்து வந்து சாட்டை துரைமுருகனை சாக்கடை துரைமுருகன் அப்படின்னு பேசுறது, இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வைத்தறிச்சனுடைய வெளிப்பாடு. நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறோம், சீமானன்ட்ட பேசியிருக்கிறோம். ஆனால் சாட்டை வந்து கொள்கை பரப்பு செயலாளராக நாம் தமிழர் கட்சியில் பயணித்து இவ்வளோ தூரம் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு நபராக மாறி இருக்கிறானே அப்படிங்கிற காண்டு வைத்தறிச்சல். அதாவது சாட்டை உங்களை மாதிரி 10க்கு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு அவன் வந்து ஏசி ரூமில் வாய்கிலேயே பேசுறது மட்டும் சாட்டையுடைய வேலை இல்லை. கொள்கை பரப்பு செயலாளராக எங்கெங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அங்கங்கெல்லாம் போய் களப்பணி ஆற்றியதும் சாட்டையினுடைய மிகப்பெரிய பங்கு. இப்போ திருச்சியில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பந்தக்கால் நடுவிலால சாட்டை தான் முன்னிருந்து எல்லாத்தையும் நடத்துகிறப்ப அதை பார்க்கும்போது இவங்களுக்கு எரிச்சல் வரத்தானே செய்யும். எரியக்கூடாத இடம்லாம் எரியதானே செய்யும். நீங்களும் வெளியில் வாங்கடா, வந்து கட்சியில் சேர்ந்து களப்பணி ஆற்றுங்க. நீங்களும் நாங்கள் இவ்வளோ முக்கியத்துவமான நபர்கள், எங்களாலையும் கட்சிக்கு இவ்வளோ பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், நாங்களும் பெரிய மக்கள் கூட்டத்தை நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர வைக்க முடியும், ஈர்க்க முடியும் அப்படின்னு காட்டுங்க. நீங்களும் முக்கியமான ஒரு நபராக மாறுங்க. உங்களுக்கு வேர்த்தாலே பிடிக்காது. குறிப்பாக இந்த பால் டப்பாலாம் பவுட்ரு போட்ட மூஞ்சியோட தான் எனி டைம் வீடியோவில் இருப்பான். அவன் வேர்த்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேருக்குமே பிடிக்காது. அப்போது அந்த விண்ணை தாண்டி வருவாயான்ற மாதிரி அந்த ரூமை தாண்டி வருவாயா அப்படின்னு இவங்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதை தாண்டி இவங்களால வெளில வரமாட்டாங்க. இவங்களை களப்பணி ஆற்றி நான் பார்த்ததே இல்லை. நம்ம சில்பா குமார் உருட்டுனா பாருங்க, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த எல்ஜிபிடிக்யூ அஜெண்டாவிற்கு எதிராக பேசுவார்கள், கடுமையான கருத்துக்களை போடுவார்கள். எப்போ தெரியுமா? விஜய் வந்து இதே மாதிரி ஒரு எல்ஜிபிடிக்யூ கேண்டிடேட்டை நிறுத்தினா விஜய் எது பண்ணாலும் அதுக்கு நேர் எதிராக நாம் தமிழர் கட்சியினர் செயல்படுவார்கள். இதே அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் கட்சி சார்ந்து விஜய் கட்சியில் பயணிக்கக்கூடிய நபர்கள், பொறுப்பாளர்கள் யாரையுமே விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் சாட்டை விஷயத்தில் சாட்டையில் வரக்கூடிய காணொளிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எப்பா ஒருத்தன் காணொளியில் பேசுகிறான் அப்படின்னா அது அவனுடைய தனிப்பட்ட கருத்தா தான் பார்க்க முடியும். கட்சி சார்ந்த கருத்தா நீ ஏன் எடுத்துக்கிற? இப்போ ஒரு அரசியல் கட்சி சார்ந்து நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து இருக்கவே கூடாதா? நாங்க எந்த கருத்து தெரிவிச்சாலும் அது கட்சி சார்ந்த கருத்தாயிடுமா? எவரி இண்டிவிஜுவல்ஸ் ஹேஸ் தேர் ஓன் ஒப்பீனியன் பட் அட் த சேம் டைம் தே வில் டிராவல் இன் எனி பார்ட்டிஸ். அவங்க வந்து எந்த விதமான ஒரு கருத்தும் ஒரு தனிநபருக்கு இருக்கும். அவங்க ஒரு கட்சி சார்ந்து பயணிப்பாங்க. அந்த தனிநபர் சார்ந்த கருத்துக்களை அவர் தாராளமாக அவர் வைத்திருக்கக்கூடிய சேனல்கள்லையோ ஊடகங்கள்லையோ ட்விட்டர்லையோ ஃபேஸ்புக்லேயோ எந்த ஒரு தளத்திலையுமே பதிவிடுவதற்கான அனைத்து உரிமையும் அந்த நபருக்கு இருக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத நம்மளுடைய இந்தியன் டெமோக்ரஸி உறுதி செய்யுது. அதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறாரு. சாட்டைக்குன்னு தனி ஒரு கருத்து இருக்குது, தனி ஒப்பீனியன் இருக்குது. அதை அந்த நபர் வைக்கிறாரு அப்படின்னா அந்த நபருடைய சேனலில் வைக்கிறாரு, அது கட்சியோட நிலைப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ விஜய் மீது சாட்டைக்கு வந்து அந்த விமர்சனம் அப்படின்றது இருக்கலாம், அதை அவருடைய சேனலில் வைக்கிறாரு. இது உங்களுக்கு எரியுது அப்படின்னா ஒரு பாட்டில் ஜெல்யூசல் நானே வேணா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி உங்கள் அட்ரஸுக்கு அனுப்புகிறேன். நீயும் அந்த சில்பா குமாரும் இந்த பால் டப்பாவும் ஆளுக்கு ஒரு பாட்டிலை குடிச்சிட்டு மல்லாக்க படுத்துருங்க. விடிஞ்சு எந்திரிச்சு பாருங்க, இந்த வயித்தறிச்சல் இதெல்லாம் சரியாயிடும். அதுவும் இவர் ஹோம்ஒர்க் கொடுப்பாரோ அதை நாம் தமிழர் கட்சி
கட்சி தம்பிகள் செய்யணுமா, பெரிய மாஸ்டர் இவர். அதாவது மண்டை வெட்டு ஆள், இந்த பேசுகிற தோரணை, இந்த சில்பா குமாரை சொல்கிறேன், அவன் பேசுகிற ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த விஜயை காப்பி பண்ணியே பண்ணுவான். அவன் வந்து ட்விட்டர் பக்கத்தில் வச்சிருக்கிற கவர் ஃபோட்டோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இவன் பேசிக்காகவே இந்த ஒரு அனில் ஃபேனாக இருந்திருப்பான் போல இருக்கு. இந்த காசு பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து நாம் தமிழர் கட்சி தம்பிகளை அவனுடைய சேனலுக்கு வர வச்சு நல்லா கல்லா கட்டிக்கிட்டு இருந்தான். இப்போது விஜய் வந்து அரசியலுக்குள்ளே வந்ததும், ஓ விஜய்க்கும் ஒரு பெரிய ஆடியன்ஸ் ஃபேன் பேஸ் இருக்கே, அவங்கள வச்சு நம்ம வந்து காசு பார்க்கலாம் போல இருக்கே. அப்போது அந்த உள்ள என்னதான் இருந்தாலும் அந்த அணில் இருக்குல்ல, அந்த அணில் வந்து உள்ளே இருந்து தன்னை ஆட்டி வைக்கிது இந்த சில்பா குமாரை. விஜயை வந்து திரையில் பார்த்து நீ விஜய்க்கு ரசிகனாக இருந்திருக்க அப்படின்னா அதை வந்து நீ வந்து படத்தோட வச்சுக்க, தேட்டரோட வச்சுக்க. உன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் நீ அதை கொண்டு வந்து விஜய சாட்டை வந்து பொல பொலன்னு பொழக்கிறாருன்னா விஜய் அரசியல் அவ்வளோ ஓட்டை இருக்குப்பா. அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், உள்ளே வந்து ஈயத்தை காய்ச்சி ஊற்றி அந்த ஓட்டையை அடைக்கிறோம். இல்லை நான் நடுவில் வந்து நிற்பேன், குறுக்கால வந்து நான் நிற்பேன் அப்படின்னா தார் குச்சியை எடுத்துக்கிட்டு சொருகும் போது அது உன் மேலேயும் படும், உனக்கும் ஓட்ட விழுந்துருங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இந்த காணொளி வாயிலாக நான் சொல்லக்கூடிய விடயம் என்னன்னா, தயவு செய்து இது போன்ற நபர்களை புறக்கணிங்க. நீங்கள் திட்டுறதுக்காகவாது அவன் என்ன பேசியிருக்கான்னு தான் பார்ப்போமே அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அந்த நபரோட வீடியோவை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு அது காசாக மாறுது. அதை அவன் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு இந்த காணொளி வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த பால் டப்பா, இந்த சில்பா குமார் இது போன்ற நபர்களை புறக்கணிங்க. அவன் என்னதான் பேசுகிறான்னு பார்ப்போம், என்ன கருத்தை தான் முன்வைக்கிறான்னு பார்ப்போம், அவனை போய் கமெண்ட் செக்ஷனில் திட்டிட்டு வருவோம் அப்படின்னு நீங்கள் போய் அவனுடைய வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட அவனுக்கு அது காசு. அது புரியாமல் தொடர்ந்து அவன் என்ன பேசுகிறான்னு பார்ப்போம், அவன் என்ன கேட்குறான்னு பார்ப்போம், அவனை திட்டுவோம் அப்படின்னு நீங்கள் உள்ளே போகிறத கூட அவன் பணமாக அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்கான். எண்ட் ஆஃப் த டே அவன் காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான், உங்களை அவன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். இது போன்ற நபர்களை புறக்கணிங்க. ஒரு 50,000 வியூஸ் டிராப் ஆகுது, நம்மளை நாம் தமிழர் கட்சிக்காரன் எவனுமே சீண்டலை அப்படின்றப்பதான் அவனுக்கு அந்த வேல்யூ தெரியும். இவங்களை வந்து நம்ம பகைச்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இல்லை திட்டுறதுக்காகவாது இவங்க நம்மளை வந்து பார்ப்பாங்க அப்படின்ற எண்ணத்தில் அவன் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கான், நம்மளும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம், அவனை மேலும் மேலும் வளர்த்து விட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவன் வளர்ந்து 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 நம்ம தலையிலே ஏறி உக்காந்து கக்கூஸ் போயிடுவான் அப்படிங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அப்படி ஒரு வாய்ப்பை இந்த பால் டப்பாவுக்கும் சில்பா குமாருக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கொடுக்கக்கூடாது. இது போன்ற நபர்களை புறக்கணிக்க வேண்டும். எவ்வளவோ நாம் தமிழர் கட்சி தம்பிகள் ஊடகங்கள் ஆரம்பிச்சு வியூஸ் வராம, சப்ஸ்கிரைபர்ஸ் வராம, நல்ல கருத்தியலோட பேசக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு தந்து அவங்கள வளர்த்து விடுங்க. இது போன்ற துரோகிகளை ஒருபோதும் ஆதரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். இந்த பால் டப்பா பற்றியும் சில்பா குமார் பற்றியும் இவனுங்க 2 பேரும் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி, சீமான், சாட்டை இவங்க எல்லார் மேலேயும் வன்மம் கக்கி வர்றதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கு சேயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே, வங்கோடிய வேலோனே, செவ்வளரி தோளோனே, எங்குடிய காப்போனே.